ஒரு சிறிய கிராமத்தில் கணேஷ் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கஞ்சத்தனமானவன். அவனிடம் நிறைய பணம் இருந்தாலும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். தானும் சாப்பிடாமல் சேமித்து வைத்து வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய தங்க நாணயத்தை வாங்கினான். அதை ஒரு குட்டி மண்ணு குழியில் புதைத்து வைத்தான். ஒவ்வொரு நாளும் அவன் அந்த இடத்துக்கு போய் மண்ணை தோண்டி தங்க நாணயத்தை பார்த்து மீண்டும் புதைத்துவிட்டு வந்தான். இதை கவனித்த ஒரு திருடன் ஒரு இரவு அந்த நாணயத்தை திருடி சென்றான். மறுநாள் கணேஷ் வழக்கம் போல போய் பார்த்தான். அந்த நாணயம் இல்லாமல் போயிருந்தது. அவன் அதிர்ச்சி அடைந்து, ஐயோ, என் தங்கம் போய்விட்டது என்று கத்தினான். அவன் அழுது கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த ஒரு வயதான மனிதர் கேட்டார், என்ன ஆயிற்று? கணேஷ் எல்லாவற்றையும் சொன்னான். அந்த முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நீ அந்த நாணயத்தை பயன்படுத்தவே இல்லை. அதை பார்த்து மகிழ்ந்தாய் மட்டும்தான். இப்போது அந்த குழியில் ஒரு கல்லை வைத்து அதை தங்கம் என்று நினைத்து பாரு. உனக்கு அதே மகிழ்ச்சிதான் வரும். இதை கேட்ட கணேஷ் சிந்தித்தான். அவன் புரிந்து கொண்டான். பயன்படுத்தாத செல்வம் இருந்தாலும் இல்லாததற்கே சமம். அதன் பிறகு அவன் தனது பணத்தை நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தான். மற்றவர்களுக்கு உதவியும் செய்தான். பயன்படுத்தாத செல்வம் இல்லாத செல்வத்துக்கு சமம்.